வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளுடன் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு 2 இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள். ஈழத்தமிழர் சமஷ்டிக்காக இந்தியா அரணாக வேண்டும். ஸ்ரீதரன் எம்பி. இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த கோரி கைதடியில் தொடர்ந்து வரும் அரச சாரதிகள் போராட்டம். இந்திய அமைதிப்படையினரால் புத்தூரில் இடம்பெற்ற படுகொலை செய்யப்பட்டோரின் நினைவேந்தல். கொக்குத் தொடுவாய் மனித குழியை பார்வையிட்ட ஐநா வதிவிட பிரதிநிதி. மேலும் தொடர்கிறது தேனாரம் செய்திகள். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வசதியினை மேம்படுத்த கனடா செந்தில்குமரன் நிவாரண நிறுவனத்தின் அனுசரணையில் 64 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை நிர்வாகத்திடம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் எஸ். குமரவேல் மற்றும் புதிய வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் தானா காண்டீவன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக இலங்கைக்கான கனடா தூதுவர் எரிக் வாஸ் கலந்து கொண்டு வைத்திய உதவிப் பொருட்களை கையளித்தார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி பத்திரன, யாழ் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆவண்ணா கேதீஸ்வரன், நிவாரண நிறுவன ஸ்தாபகர் டி. செந்தில்குமரன், யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் போதனா மருத்துவமனையின் ஆலோசகர் வைத்திய கலாநிதி ஆவண்ணா தங்கராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேற்படி இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களின் உதவியுடன் நாளாந்தம் 4 நோயாளர்களுக்கு இரத்த சுத்திகரிப்பு சேவையினை வழங்க முடியும் என வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்தது. ஈழத்தமிழ் மக்களுக்கென அர்த்தமுள்ளதும் அடிபணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத்தருவதில் இந்தியாவை பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். இதுவே எமது இனத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பு என்பதனை 3வது முறையாக இந்திய பிரதமராக ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். நரேந்திர மோடிக்கு ஸ்ரீதரன் எம்பி அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துக் கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டவையாவது: தாங்கள் இந்திய மக்களின் மன உணர்வுகளை வென்றிருப்பதன் பிரதிபலிப்பாகவே மக்களவைத் தேர்தலில் பெற்றிருக்கும் இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. பாரதத்தின் அரசியல், பொருளாதார, சமூக நலன் சார்ந்து தாங்கள் ஆற்றவிருக்கும் பணிகளின் விளிம்பில் ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தேசத்துக்கும் இடையே இழையோடி இருக்கும் உறவின் கனதியை உயிர்ப்பிக்க வேண்டிய காலக்கடமையும் தங்களிடத்தே தரப்பட்டிருப்பதாக நாம் உணர்கின்றோம். இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கென அர்த்தமுள்ளதும் அடிபணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத்தருவதில் இந்தியாவை பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதே எமது இனத்தின் நீண்டகால வேணவாகும். அந்த வகையில் தங்களின் அனுசரணையும் அழுத்தமுமின்றி இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தமக்கு உரித்தான உரிமைகளுடன் வாழும் வாய்ப்பை பெற முடியாதென்பதை நாம் திடமாக நம்புகின்றோம். போருக்கு பின்னரும் இன மத அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கும் எமது மக்களின் ஆட்சியுரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எமது கட்சியான இலங்கை தமிழ் அரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் இந்திய மத்திய அரசு தனது முதன்மையான பணிகளை ஆற்ற முன்வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை எமது இனத்தின் கோரிக்கையாக தங்களிடம் முன்வைக்கின்றேன். இந்திய தேசத்தின் வரலாற்று பக்கங்களில் தனித்துவமிக்க தலைவராக தொடர்ந்து 3வது முறையாகவும் மக்கள் ஆணை பெற்று பாரத பிரதமராக ஆட்சி பீடம் ஏறியிருக்கும் தங்களின் பணிகள் இந்திய மற்றும் ஈழத் தேசங்களின் நலனுக்காக வரலாற்று பணிகளாய் அமைய வாழ்த்தி நிற்கின்றேன் என்றார். தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். வடக்கு மாகாண அரசி சாரதிகள் சங்கம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலகம் முன்பாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றது. வடக்கு மாகாணத்தில் 5 வருடங்களாக தடைப்பட்டிருந்த சாரதிகளுக்கான இடமாற்றத்துக்கு பிரதி பிரதம செயலாளரால் கடந்த வருடம் விண்ணப்பம் கோரப்பட்டு இடமாற்ற பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது. ஆளுநரின் கோரிக்கைக்கு அமைய பின்னர் இந்த இடமாற்றம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் ஏமாற்றம் அடைந்த அரச சாரதிகள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தனர். அதனைத் தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்ட இடமாற்றம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தும் என பிரதி பிரதமர் செயலாளர் எழுத்து மூலம் உறுதிமொழி வழங்கியிருந்தார். இந்த நிலையில் குறித்த திகதி வரை இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் அரச சாரதிகள் சங்கம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலகம் முன்பாக இவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இந்திய அமைதிப்படையால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு கடந்த வியாழன் அன்று புத்தூர் வாதரவத்தையில் இடம்பெற்றது. உயிரிழந்தவர்களின் உறவுகளால் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் தீபங்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 1989 ஆண்டு வாதரவத்தையில் இந்திய அமைதிப்படையினரால் 9 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அவர்களின் நினைவாகவே இந்த நினைவேந்தல் நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அனந்தி சசிதரன் அஞ்சலியின் பின்பு கருத்து தெரிவிக்கையில், இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் இலங்கைக்கு வந்த இந்திய இராணுவம் பல்வேறு இடங்களில் பொதுமக்களை படுகொலை செய்திருந்தது. ஆனால் இவ்வாறான படுகொலைக்கு இன்று வரையும் இந்திய அரசு எந்தவிதமான மன்னிப்பும் கோரவில்லை. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதியும் வழங்கப்படவில்லை. தமிழ் மக்களாகிய நாம் இன்று எதிரிகளாகவே இருந்து வருகின்றோம். படுகொலை செய்யப்பட்டவர்களுக்காக அமைக்கப்பட்ட நினைவு தூவி போரின் பின் கடந்த 2012 ஆண்டளவில் இராணுவத்தினரால் உடைக்கப்பட்டது. அந்த நினைவு தூபியை விரைவில் அமைத்து அவர்களை நினைவு கூறுவதற்கு வழி செய்ய வேண்டும் என்றார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியை ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிடப் பிரதிநிதி மார்க் என்ட்ரோ பிரெஞ்சு பார்வையிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிடப் பிரதிநிதி வியாழனன்று முல்லைத்தீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்ட நிலையில் அங்கு பல இடங்களுக்கும் விஜயம் செய்தார். கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியையும் அவர் அன்று நேரடியாக சென்று பார்வையிட்டார். ஐநா வதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி மற்றும் சட்டத்திரணி கானா கணேஸ்வரன் ஆகியோருடன் குறித்த புதைகுழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்தும் கொண்டார். இத்துடன் நமது செய்திகள் முடிவடைகின்றது. வணக்கம்.